ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எஸ்கியூஎல்ல எப்படி டேட்டா மேனிப்புலேஷன், டேட்டா டெஃபினிஷன், தென் வந்து டேட்டா கொரியிங் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் அந்த த்ரீயை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். நான் வந்து ரீசெண்டாக ஜோகா அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் டேட்டா பேஸ். தென் வந்து நான் பண்ண வந்து ஒரு எம்ப்ளாயி ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால காலேஜ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இப்போ என்னோட டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிட்டு அந்த டேட்டாபேஸை நான் யூஸ் பண்ண போறேன். யூஸ் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இதை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகே. இப்போ என்ன பண்றோம், இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கிரியேட் டேபிள் கிரியேட் பண்றோம். அந்த டேட்டாபேஸ்க்கு ஒரு டேபிள் கிரியேட் டேபிள். என்னன்னா ஸ்டூடெண்ட், காலேஜ்னா ஸ்டூடெண்ட் இருக்கணும், டீச்சர் இருக்கணும், ப்ரொஃபஸர், தென் வந்து ஒரு ஸ்டாஃப். இப்போ அந்த டேபிளுக்கு என்னென்ன வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளா உள்ளதுனால டேபிள், தென் அதோட நேம் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐடி, எஸ் ஐடி. அது என்னது, ஐடிங்கிறது இன்டிஜர். ஓகே. தென் வந்து நேம், ஸ்டூடெண்ட் நேம், எஸ் நேம். அது வந்து வேர் கேரு ஓவராலாக ஒரு 13-20 அந்த ரேஞ்சில் வச்சுப்பேன். தென் வந்து என்ன டிபார்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட் டிஎஃப். அது என்னது வேர் கேர்ல வச்சுப்பேன். அது ஒரு 3 லெட்டர். தென் வந்து ஸ்டூடெண்டோட ஜிமெயில், எஸ் ஜிமெயில், அது வேர் கேர். அது வந்து ஒரு 30, அது வந்து ரேஞ்சில் வச்சுருவேன். ஓகே. இதில் கம்மா போடலை, கம்மா போட்டுட்டு இதில் என்ன வந்து யூனிக்காக இருக்குன்னு பார்த்தா அந்த ஸ்டூடெண்டோட ஐடி தான் யூனிக்காக இருக்கும். அதனால அது வேணா ப்ரைமரி கீங்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போதைக்கு நம்ம பேசிக்காக அவங்க டிபார்ட்மெண்ட்டு, எந்த டிபார்ட்மெண்ட்டு, ஜிமெயிலு, அந்த மாதிரி நான் சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். வேற எதுவும் இருக்குதுன்னு பார்த்தா நேம் பேசிக்காக உள்ளது ஐடி, நேமு, டிபார்ட்மெண்ட்டு, ஜிமெயிலு. தென் அதர்வைஸ் பார்த்தோன்னா அவங்க எந்த பிரான்ச்சு, எந்த இயர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் இயர் இன்டிஜர். ஓகே. ஸ்டூடெண்டோட ஃபோன் நம்பர் ரேஞ்ச், அதுக்கு வந்து இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு லாங்குன்னு வரும்னு நினைக்கிறேன். லாங் இன்டிஜர் தான் நினைக்கிறேன். லாங் இன்டிஜர், லாங் வராது. ஸோ டேட்டா இன்டிஜர் தான். இப்போ இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட டேட்டாபேஸோட டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட். ஓகே. இப்போ இந்த டேபிளுக்கு நான் இன்சர்ட் பண்றேன் கொரிய. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 5 இதை இன்சர்ட் பண்றேன். செலக்ட்ல இன்சர்ட் பண்றோம்னா இன்சர்ட் கொரி யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் டேட்டா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜஸ். நான் வந்து டைப் ஆஃப் எஸ்கியூஎல் சொல்லியிருக்கேன். டைப் ஆஃப் எஸ்கியூஎல் லாங்குவேஜஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகே. தென் வந்து டேட்டா 3 பார்க்க போறோம். அந்த 3 பார்ப்போம். கொரி லாங்குவேஜ். இந்த 3 வந்து பேசிக், எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்க. இந்த 3 மெயினா இதுல கேட்டாங்க ஜோகோல. ஸோ தென் அடுத்து இருக்கு டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், தென் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இந்த 5 லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ட். அதை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னையும் கமெண்ட் பண்ணிக்கிறோம். இதை வச்சுட்டு இதை நம்ம வச்சுக்கலாம். தென் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற டேட்டா பேஸோட
டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறோம். அதனால இன்சர்ட் அப்படிங்கிறது இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். டேபிள் நேம் என்னது? ஸ்டூடெண்ட். தென் அதில் என்னென்ன ஃபீல்டு போட்டிருக்கோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்டிஜர் நான் வந்து ஒரு 100ல இருந்து ஆரம்பிக்கேன். தென் வந்து ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும். அதில் இப்போ நான் வந்து இப்போ நம்ம சேனல் நேம் வேண்டாம், இப்போ கார்த்திக் அந்த மாதிரி இந்த நேம் வைக்கிறேன். கார்த்திக். தென் என்ன வச்சிருக்கேன்? நேம். தென் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கார்த்திக். நான் அது கீழே வச்சுக்கிறேன். இந்த லைனை நான் அப்படியே எடுத்து ஓகே எடுத்து நான் கீழே வச்சுக்கிறேன். நான் அண்டர்ஸ்டாண்ட் பார்த்து. ஓகே கார்த்திக். தென் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கேன் சிஎஸ்சி. தென் கார்த்திக் டிபார்ட்மெண்ட் ஜிமெயில், இயர், ஃபோன் நம்பர். ஜிமெயில் வந்து இப்போ கார்த்திக்னா என்ன வைக்க போறோம்? கார்த்திக் அட் gmail.com. இயர் இந்த இயர் 2021. ஃபோன் நம்பர் நான் ரேண்டமாக வச்சுக்கிறேன் 852354. ஒரு டேட்டாவை நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே நம்ம ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். பிராக்கெட்டு கரெக்டாக. ஓ சாரி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? வேல்யூஸ் போட்டோம். அது எந்தெந்த இதுக்கு அப்ளை பண்ணணுங்கிறத போடல. ஃபர்ஸ்ட் இது வந்து வேல்யூஸ். ஓகே நான் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி எஸ்ஐடி, எஸ் நேம், எஸ் ஜிமெயில், தென் எஸ் இயர், எஸ் ஃபோன். இப்போ அந்த வேரியபிள் நேம்ல கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். எஸ் நேமுக்கு அப்புறம் எஸ் பிரான்ச் டிபார்ட்மெண்ட், அதனால எஸ் டிவிடி. ஓகே இதெல்லாம் கரெக்டாக. ஓகே கரெக்டாக. இதுக்கப்புறம் தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கணும். ஓகே இப்போ ஒரு டேபிள் அக்செப்ட் ஆயிடுச்சு. இதை நான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சு நான் அடுத்தடுத்து அக்செப்ட் பண்ணுறேன். கார்த்திக். இப்போ வந்து கிருஷ்ணன். இவனும் சிஎஸ்சி. அவன் வச்சிருப்பான் கிருஷ்ணன் வச்சிருப்பான். ஓகே அவனும் 21 பேட்ச். நம்பர்ல ஸ்லைட் வேரியேஷன் தான் ஒரு 4 5 ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஓகே இதை நான் அப்படியே நான் இது பண்ணிடுறேன். ஓகே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ 2 ரோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் இப்போ நடந்துருவோம் 5 ரோஸ் ஆட் பண்ணிடுவோம். சதீஷ் சதீஷ் 53565 @gmail.com 21 8654. ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரெயின். ஓகே ஓகே பிரைமரிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த கன்ஸ்ட்ரெயின் ஒர்க் ஆகல. ஓகே இப்போ 3 ரூபா அஃபெக்ட் ஆயிட்டு. இப்போ அடுத்து பார்த்தா 4வது ரூபா. இது 4வது ரூபா. 4வது ரூபாவுக்கு என்ன வைக்கிறாங்க? குமார் சாமி, குமாரலிங்கம் வைக்கிறோம். இவன் மட்டும் இசி டிபார்ட்மெண்ட் ட்ரிபிளி குமார் நாட் நாட் ஒன் @gmail.com. இது நம்மளுக்கு 4வது டேபிள். ஓகே ஓகே ஐடி மொத்தம் இதையும் ஆட் பண்ணியாச்சு. தென் இப்போ 5வது ஃபர்ஸ்ட் இதை மாற்றிடு. தென் வந்து மாறி சொல்லுவோம். சிஎஸ்சி வேண்டாம், இசி அந்த டிபார்ட்மெண்ட்டு மாறி கண்ணன்.com அந்த இருக்கட்டும். இந்த இயர் வந்து 2022. ஓகே ஒரு 24 நம்பர் அடிக்கிறேன்.
ஓகே. இந்த இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஸோ நான் அத பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னா என்னலாம்னா கிரியேட், ஆல்டர், டிராப், ட்ரங்கட். இந்த 4ம் தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஒரு டேபிள கிரியேட் பண்றது. அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றது. தென் அந்த டேபிள ஃபுல்லா டெலீட் பண்றது. தென் ட்ரங்கட்ங்கிறது டேபிள்ல உள்ள அந்த டேபிள்ல உள்ள ஃபீல்ட ஃபுல்லும் டெலீட் பண்றது. லைக் வந்து இந்த டேபிள்ல உள்ள டேட்டாஸ டெலீட் பண்றதுக்கு பேர் தான் ட்ரங்கட். இது கம்ப்ளீட்டா டேபிளே டெலீட் பண்றது தான் ட்ராப். இப்ப நம்ம ஒவ்வொண்ணா பார்ப்போம். தென் டேட்டா மேனிபுலேஷன்ஸ்னா நம்ம டேட்டாவ என்னென்ன சேஞ்ச் பண்றோம்? இன்சர்ட், அப்டேட், தென் செலக்ட், ஆல்டரும். இது ஃபுல்லுமே இன்சர்ட் ஒரு டேபிள்ல உள்ள மேனிபுலேட் பண்ற மாரி, சேஞ்ச் பண்றது ஃபுல்லுமே இந்த இந்த கொரி யூஸ் பண்ணுவோம். தென் டேட்டா கொரி லாங்குவேஜ்னா எடுத்துட்டு வந்து தர்றதுக்கு வந்து செலக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து கமிட் ரோல் பேக் மாரி வரும். ஸோ நம்ம இது பேசிக்கா உள்ளது ஃபர்ஸ்ட் 3 பார்ப்போம். தென் ரிமைனிங் அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஓகே. இந்த மாரி நான் டேபிள்ல 5 ரோஸ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா, அந்த 5 ரோஸையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு டேபிள்ல எப்படி வருதுன்னு. ஸ்டார் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, அந்த ஸ்டார் வந்து அந்த என்டையர் ரோஸ் இந்த காலம் எந்த காலமும் ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணாம என்டையர் ரோஸ்ல உள்ள காலம் ஃபுல்லுமே நாளைக்கு வர்ற மாரி அந்த இதுக்காண்டி ஸ்டார் யூஸ் பண்றோம். மொத்தமா வரணும். ஸோ தென் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட். ஸ்டூடண்ட்ங்கிறது டேபிள் நேம். இந்த கொரிய மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, இதா இருக்கு பாருங்க. இந்த மாரி நம்ம டேட்டா ஃபுல்லுமே வந்துரும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இன்சர்ட் பண்ணியாச்சு டேபிள்ல. இப்போ அகைன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தென் வந்து ஒரு டேபிள்ல எப்படி அப்டேட் பண்றோம்னு பார்ப்போம். அதனால பார்த்தா அப்டேட். இப்போ நான் என்ன அப்டேட் பண்றேன்னா, அந்த கிருஷ்ணன்ங்கிறது இது. அந்த கார்த்திங்கிறது மெக்கானிக்கல். நான் சிஎஸ்சின்னு இது பண்ணிட்டேன். ஸோ நான் அத சேஞ்ச் பண்ணணும். செலக்ட் அண்ட் அப்டேட். டேபிள் நேம் என்னது ஸ்டூடண்ட். தென் என்ன பண்றேன், எத சேஞ்ச் பண்ண போறேன்னா, டிபார்ட்மெண்ட்ட சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டோட காலம் நேம் இஸ் ஈக்குவல் டூ என்னவா இருக்கு ஃபர்ஸ்ட் என்னது சிஎஸ்சியா இருக்கு. நான் அத மெக் அப்படிங்கிற மாரி வச்சுக்கிட்டேன். எதுக்கு? எப்படி இப்ப நான் கண்டிஷன் குடுக்குறேன். என்ன கண்டிஷன்னா, அந்த கார்த்திக் அப்படின்னு இருக்குது. அதுவோட ஸ்டூடண்ட் ஐடியோட நம்பர் வந்து என்னது? எஸ் ஸ்டூடண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டூ 10. இந்த ஐடி இந்த கண்டிஷன் ஈக்குவலா இருந்ததுன்னா, இத மட்டும் செட் பண்ணு. அப்படிங்கிற மாரி ஒரு கண்டிஷன் குடுத்துட்டேன். இந்த 100 இந்த ஐடி ஸ்டூடண்ட் ஐடி 100 இருந்ததுன்னா, அவனுக்கு வந்து இத அப்டேட் பண்ணி விடு மெக்குன்னு. ஸோ நம்ம வந்து இத எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். மெக் எம்இ குடுத்துருக்கோம். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணது என்னன்னா, 3 லெட்டர் வர்ற மாரி. நம்ம 4 குடுத்துட்டோம். அதனால இதாகுது. ஸோ இந்த மாரி அப்டேட் பண்ணு. ஓகே, ஓகே. இப்ப நம்ம விசிட் பண்ணி பார்த்தோம்னா, பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த கார்த்திக் வந்து மெக்குன்னு வந்துருச்சு. தென் வந்து அவனோட இயர் மாத்தணும்னா, நம்ம அந்த செட்ல வந்து கண்டிஷன் சேஞ்ச் பண்ற கண்டிஷன் குடுத்துறணும். தென் வந்து அவனோட யூனிக் உள்ள ஐடிய வந்து ஸ்பெசிஃபிக்கா குடுத்து யூஸ் பண்ணணும். இப்ப எனக்கு வந்து அ என்னன்னா, சிஎஸ்சி பேக்கிரவுண்ட் மட்டும் வேணும். அப்படிங்கிற மாரி கண்டிஷன் நீங்க எடுக்கணும்னா, நீங்க என்ன பண்ணலாம், செலக்ட் யூஸ் பண்ணி செலக்ட் சிஎஸ்சி பேக்கிரவுண்ட் மட்டும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதாவது டேபிள் நேம் என்ன ஸ்டூடண்ட். தென் வேற கண்டிஷன் என்ன குடுக்கணும்னா, என்னன்னா எஸ் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சிஎஸ்சி அந்த மாரி நீங்க குடுத்து எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிஎஸ்சி மட்டும் யாரெல்லாம் படிக்கிறாங்கிற மாரி வரும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டோம், இன்சர்ட் பார்த்துட்டோம், அப்டேட் பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஒரு டிராப் வேண்டாம். அல்டர் எப்படி யூஸ் பண்றோம்னு பார்ப்போம். அல்டர் எப்படி யூஸ் பண்றோம்னா, நம்ம அல்டர் டேபிள் நேம் அந்த மாரி தான் நார்மலா. அல்டர் டேபிள் நேம் என்னது? அல்டர் டேபிள் நேம். டேபிள் நேம் வந்து ஸ்டூடண்ட். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். என்னத ஒரு காலம் ஆட் பண்ண போறேன். இந்த காலத்துல வந்து சிஜிபின்னு இருக்கு. சிஜிபிஏ. அது என்னவா இருக்கு? கேர் கேர் கேரா சிஜிபி வந்து இன்ட்ல இருக்கு.
ஓகேவா? இந்த மாரி நான் ஒரு காலமா ஆட் பண்ண போறோம். புது காலம் ஒண்ணு ஆட் பண்ண போறேன். அதுக்கு அல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆட் சிஜிபி இன்டிஜர் அப்படின்னு குடுத்துடுறேன். ஓகே. இத எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ வந்து என்னோடது எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இது எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. அப்போ இந்த வேல்யூலாம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்லுன்னு இருக்கும். நான் அத எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு தேவைப்படும்போது இப்ப நீங்க என்னன்னா, இப்போ அந்த ஸ்டூடண்ட் ஐடிய பேஸ் பண்ணி ஸ்டூடண்ட் சிஜிபின்னு இருக்கு. சிஜிபிஏ. அப்போ நான் இன்டிஜர் குடுத்துருக்கேன். அதனால ஸ்ட்ரிங் ஒர்க் ஆகாது வேர்க்கர். நான் வந்து ஒருத்தனுக்கு வந்து 6, 7.5ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நான் இந்த கமாண்ட எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே. அஃபெக்ட் ஆயிட்டு. நான் இன்னொருத்தனுக்கு 8.5ங்கிற மாரி வச்சு 8.5 6 இந்த ரேஞ்சில வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து உள்ளவனுக்கு 2 2 வந்து என்ன 9 சிஜிபி வந்து 9 வச்சிருக்கான். ஓகே. இப்போ அடுத்து உள்ளவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அ ஒரு 7 வச்சிருக்கான். 70 7.0 மாரி வச்சிருக்கான். யாரு தேர்ட் உள்ளவன். ஓகே. இப்போ என்ன பண்றோம்? 4த் உள்ளவனுக்கும் அப்டேட் பண்ணிடுவோம். 4த்துக்கு ஆ 7.3 அந்த ரேஞ்சில வச்சிருக்கோம். ஓகே. இப்ப எல்லா காலமும் அஃபெக்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம இப்ப விசிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருக்கும் 7, 8, 9, 7, 7. இப்ப நான் வந்து 0.0 வச்சிருப்பேன். எதுக்கு வரலன்னா, நான் இன்டிஜர்ல இது பண்ணியிருக்கேன். ஒன்லி அந்த நம்பர் வந்து பாயிண்ட்ல வராது. ஸோ நான் அந்த மாரி இத வச்சுட்டேன். இப்ப நம்ம பார்த்தது அல்டர் டேபிள் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்துட்டோம். தென் வந்து இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, டிராப். டிராப் வந்து நம்ம கடைசில ஏன்னா டிராப் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றேன். இப்போ நம்ம ஸ்டூடண்ட் டேபிள்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். தென் இப்போ வந்து டீச்சர், ப்ரொஃபசர் டேபிள் நான் அத டீச்சர்ன்னு வச்சுக்கிறேன். கிரேட் டேபிள், டேபிள் நேம். டேபிள் நேம் வந்து என்ன வச்சுக்கிறேன்னா, ப்ரொஃபசர் அந்த டேபிள் நேம். அவங்க டேட்டா ஃபுல்லுமே இருக்கும். ப்ரொஃபசருக்கு பிஐடி, பிஐடி அது என்னவா இருக்கும்? இன்டிஜர். அது யூனிக்கா இருக்கும் பிரைமரி கீ. தென் வந்து பி நேம், ப்ரொஃபசரோட நேம். ஓகே. அது ஒரு 30. ஓகே. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? ஸ்டடி, பிஹெச்டியா அந்த மாரி. ஆனா வேற கேர்ல ஒரு 20 என்ன படிச்சிருக்காங்கங்கிற மாரி குடுத்துக்கிட்டு, அவங்களோட ஏஜ் ஏஜ்னா இன்ட். ஓகே. தென் வந்து ஸ்டடிடு. தென் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறாங்க? பி சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மாரி வச்சுட்டு வேர் கேர். இது என்ன ஆல்ரெடி போட்டுட்டோம். ஓகே, ஓகே. சப்ஜெக்ட். தென் வந்து அவங்களோட ஓகே. பேசிக்கா உள்ளது நேமு. என்ன படிச்சிருக்காங்க? என்ன சப்ஜெக்ட் எடுக்குறாங்க? இந்த மாரி நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஓகே. டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்னது? ப்ரொஃபசர். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அதோட கீவேர்ட்ஸ் எழுதிடணும். பிரிண்ட் பி நேம், தென் பி ஸ்டடி, அடுத்து பி சப்ஜெக்ட். ஓகே. அவ்வளவுதான். இப்போ அதோட வேல்யூஸ இன்சர்ட் பண்ண போறோம். என்ன பிஐடி வந்து எப்படின்னா ஒரு 1000 அந்த ரேஞ்சில இருக்கட்டும். பி நேம் வந்து கோபால் சாமி. ஓகே. அவங்க நேமு. தென் வந்து அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னா பார்த்தா பிஹெச்டி படிச்சிருக்காங்க. ஸோ பிஹெச்டி இந்த ரேஞ்சு படிச்சிருக்காங்க. தென் வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா வெப் டெவலப்மெண்ட்.
வெப் டெவலப்மெண்ட் எடுக்குறாங்க. ஸோ நான் இத வச்சு ஓகே. ஒண்ணு அஃபெக்ட் ஆயிடுச்சு. தென் வந்து இன்னொன்னு. அதே மாரி 100 அண்ட் 1000 பிரைமரி கீ போட்டிருக்கேன். இன்னொன்னு வந்து அவங்க நேம் வந்து அ சௌமியா சௌமி அந்த மாரி நேம் வச்சுட்டு, அவங்க என்ன படிச்சிருக்காங்க? பிஹெச்டி முடிக்கல. எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ஓகே. அவங்க என்ன எடுக்குறாங்கன்னா, பிசினஸ், வெப் பிசினஸ். ஓகேவா? இது முடிச்சாச்சு. ஓகே. தென் வந்து அடுத்து அவங்க என்ன முடிச்சிருக்காங்கன்னா, அவங்க நேம் வந்து அ அ சா கிருத்திக். அவங்க நேம் வந்து கிருத்திக். அவங்க பிஇ முடிச்சிருக்காங்க. என்ன எடுக்குறாங்க? டெக்னீஷியன் ஒர்க் எடுக்குறாங்க. டெக்னீஷியன். ஓகே. இந்த 3 ஓப்பன் நெனைக்கிறேன். ஸோ நான் இந்த 3த்தையும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, செலக்ட் கொரி போட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இது என்னலாம் இருக்கு அந்த டேபிள்ல அப்படிங்கிற மாரி பார்க்க போறேன். ப்ரொஃபஸர்ல. ஓகேவா? ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம போட்டது எல்லாமே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இவங்களுக்கு ஒரு டேபிள் வந்து ஆட் பண்ண போறேன். ஆட் ஆட் இல்ல அல்டர் புதுசா ஒரு காலம். அது வந்து எந்த கிளாஸுக்கு எடுக்குறாங்கங்கிற மாரி. கிரியேட் டேபிள் டேபிள் நேம் வந்து ப்ரொஃபசர். ஆட் எந்த கிளாஸுக்கு எடுக்குறாங்க? ஸ்டூடண்ட் கிளாஸ். அது என்னவா இருக்கு? என்னவான்னா, ஓகே. கிளாஸ் ஸ்டூடண்ட் கிளாஸ் வேர் கேர் யூஸ் பண்ணலாம். இந்த மாரி நான் ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறேன். ஒரு புது ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா, எல்லாமே நல்லுன்னு இருக்கும். ஸோ நான் அந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ்க்கு நம்பர் இருக்கும். ஸோ அந்த அந்த மாரி நான் வச்சுக்கிறேன். அதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, அப்டேட் டேபிள் நேம் என்னது? ப்ரொஃபசர். ஓகே. தென் வந்து செட். எத செட் பண்ண போறேன்? எஸ் கிளாஸ். அதுல என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து கிளாஸ் சிஎஸ்சிக்கு வந்து நம்பர் வந்து என்னது? 300. இப்போ நான் வேர் அவங்களோட இது ஐடி இஸ் ஈக்குவல் டு 100. ஏன்னா நான் அதுல வேர் கேர் கொடுத்துட்டேன். அதனால இந்த மாதிரி வருது. ஓகே. ஒன்னும் அஃபெக்ட் ஆயிட்டு. தென் வந்து இவங்களுக்கு 301. அவங்களோட பிஐடி வந்து இதையும் நான் அப்டேட் பண்றேன். ஓகே. ஓகே. அடுத்து 302. 302. அவங்களோட பிஐடி வந்து 2. இவங்களுக்கும் அப்டேட் பண்றேன். ஓகே. இப்ப நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாத்துக்கும் ஒரு இது அப்டேட் ஆயிட்டு. இப்ப நான் எனக்கு என்ன இதுன்னா, நான் வந்து ஜாயின் யூஸ் பண்ண போறேன். இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் ஜாயின் மொதல் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, 2 டேபிள் இருக்குன்னா 2த்தையும் கம்பைன் பண்றதுக்கு தான் ஜாயின் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாயின் யூஸ் பண்ண போறோம். இப்ப வந்து ஜாயினுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம்? அதே செலக்ட் கொரி தான் போகும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் என்னது? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட். இப்ப நம்மளுக்கு இத பிரிண்ட் பண்ணா என்ன வரும்? பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நமக்கு எல்லாமே வந்துரும். ஓகே. இப்போ வந்து அவங்க கேட்பாங்க. என்ன மாரின்னா, 2 டேபிளையும் ஜாயின் பண்ணி எனக்கு மொத்த காலத்தையும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுங்கன்னு கேட்டா என்ன பண்ணலாம்னா, இதுல தான் யூஸ் பண்ணணும். ஜாயின். எத ஜாயின் பண்ண போறோம்? எந்த டேபிள்ல? அந்த டேபிள் நேம் போடணும். ப்ரொஃபசர். தென் வந்து என்ன பண்ணணும்? ஆன் எஸ்ஐடி. எஸ்ஐடினா ஸ்டூடண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு பிஐடி. பிஐடி. இத நம்ம எப்படி போடுவோம்? அப்படிதான் இப்போ எல்லாமே பிரிண்ட் ஆகுது. அப்போ இது வந்து என்னது? ஸ்டூடண்ட் ஐடினால ஸ்டூடண்ட்ல உள்ள ஸ்டூடண்ட் ஐடி. இது ப்ரொஃபசர்ல உள்ள
ப்ரொஃபஸர் ஐடி, பிஐடி. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா டேபிளும் வந்திருக்கும். எஸ்ஐடி, எஸ் நேம், எஸ் டிபார்ட்மெண்ட், ஜிமெயில், இயர், தென் வந்து எஸ் ஃபோன், சிஜிபி. அடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணதோட டேட்டாஸ் வந்திருக்கும். பி ஸ்டூடெண்ட்டு, பி சப்ஜெக்ட், பி கிளாஸ். கிளாஸுங்கிறது ஸ்டூடெண்டோட கிளாஸ். இது எனக்கு இந்த டேட்டாவோட வேணும். அந்த வகையில என்ன பண்ணணும்னா தனித்தனியா தான் போடணும். இப்ப வந்து ப்ரொஃபசர் ஆஸ் பி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். அப்போ நம்ம கால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டூடெண்ட் ஆஸ் எஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிடும். இதுக்கு நம்ம இவ்வளோத்தும் போட வேண்டாம். எஸ் இதுக்கு வந்து பி. இப்போ எஸ்ல என்னெல்லாம் வேணும்? எஸ் ஐடி, எஸ் நேம், எஸ் டிபார்ட்மெண்ட், கம்மா எஸ் டாட் ஜிமெயில். ஓகே, அதை விடுங்க. அடுத்து பார்ப்போம். பி டாட் பிஐடி இந்த வச்சாச்சு. பி டாட் ஓகே. அடுத்து கம்மா போட்டு பி டாட் பி சப்ஜெக்ட். பி என்ன படிச்சிருக்காங்க, தென் பி டாட் சப்ஜெக்ட். அவ்வளோதான். எஸ் நேம். ஓகே, இதுதான் ஜாயின் கொரி. இதில் தான் நிறைய டைப் இருக்கு. என்ன டைப்னா லெஃப்ட், ரைட்டு, இன்னர் ஜாயின் அந்த மாதிரி இருக்கு. இது கரெக்டாக ஜாயின் பண்ணும். இது டேபிள் டிஸ்பிளே அப்படின்றது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ் டாட் ஐடி இந்த ஐடி மேட்சா இருந்ததுன்னா ஆகும்னு மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ அதான் மெயின் இஷ்யூஸாக இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஐடி மேட்சா இருக்கணும். ஸோ அதனால லாஜிக் இருக்காது. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகே, இந்த டேபிள் ரெண்டுத்துக்கும் எனக்கு ஐடியா மாத்து அப்படிங்கிற மாதிரி 2 கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அது எப்படி இதுன்னா இந்த 2 ஐடியும் மேட்சா இருக்கும். இந்த 0, 100, 101 இந்த 2 ஐடியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ண டேபிளோட ஐடியும் மேட்சா இருக்கும். ஸோ அதனால இது ஜாயின் பண்ணி எடுத்து கொடுத்துரும். இப்போ லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயினுக்கு என்ன கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்றேன் பாருங்க. லெஃப்ட் ஜாயினுக்கு வந்து இப்போ ஆல்டர் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இதுவே நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் என்னன்னா ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸருக்கு ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கிரியேட் பண்ணியாச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பிரிண்ட் பண்ணுங்க. ஒரு நல்லா இருக்கு. இப்போ லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணனா என்ன அவுட்புட்னு பாருங்க. அந்த நல்லுங்கிறது வராது. ஏன்னா நல்லுங்கிறது இருக்கு, ஆனால் நல்லுங்கிறது வராது. இப்போ நான் என்ன பண்றேன், ஜாயின்ல வந்து இன்னர் ஜாயின் இருக்கு. அது வந்து காமனா உள்ளதுக்கு மட்டும் இது பண்ணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ரைட் ஜாயின் போடவா? ரைட் ஜாயின் என்ன பண்ணும்னா ரைட்ல உள்ள மோஸ்ட் வேல்யூக்கும் அக்செப்ட் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லுன்னு இருக்கும். ஏன்னா ரைட்ல உள்ளது தான் தூக்கி நம்மளுக்கு வந்து கரெக்டா அக்யூரேட்டா தரும். ஏன்னா ஏன்னா இதுல வேல்யூஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க வந்து நல்லா இருக்கு. அந்த வேல்யூஸ் ஐடி எதுவுமே கிரியேட் ஆகல. நான் அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு இந்த காலம் கிரியேட் பண்ணிட்டோம். இன்னருக்கு போட்டு வராது. ரைட்ல உள்ளதுக்கு ரைட்ல உள்ள நல்லா இருந்தாலுமே அது டிஸ்ப்ளே ஆகிரும். லெஃப்ட்ல உள்ள களத்துல இருக்கிற வேல்யூவை போட்டுட்டு ரைட்ல நல்லா ஆயிரும். இப்போ நான் லெஃப்ட் போடுறேன் பாருங்க. லெஃப்ட்டுக்கு ஒரு நல்லுங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ஆடு போடுறேன் லாக் அப்படின்னு போட்டு இன்டிஜர். ஓகே, இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து நான் ரைட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால ரைட்ல உள்ளதை பார்ப்போம். இப்போ லெஃப்ட் யூஸ் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த வேல்யூஸை நோட் பண்ணுங்க. சௌமியா எம்பிஏ வெப் பிஸ்னஸ். ஆனா அந்த வேல்யூ இருக்காது. ஆனா நல்லுங்கிறது டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ லெஃப்ட் பாருங்க, ஓரளவு எல்லா வேல்யூமே மேட்ச் ஆகுதா?
இப்ப அதான் டார்கெட். இப்போனா எல்லாத்துலயும் நல். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணேன். லெஃப்ட்ல உள்ள வேல்யூஸ் ஃபுல்லுமே நல்லா இருந்தாலும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். லெஃப்ட்ல மொத்தம் 5 காலம் இருக்கு. இப்ப 5 காலமும் நல்லா இருக்கு. நான் ஒரு 5 காலத்துல 3 நல்லா இருக்குது. 5 காலமும் ஃபுல்லா நல்லா இருக்குது. பட் ஆனா வேல்யூஸ் வந்து பாதியில இல்ல. ஸோ எனக்கு பரவால்ல. நல்லா இருந்தாலும் பரவால்ல. அதுக்குள்ள வேல்யூஸ காட்டிருது. அந்த மாரி நான் குடுத்தது. இது லெஃப்ட் ஜாயின். இன்னர் ஜாயின்ங்கிறது 2த்துலயும் காமனா உள்ளது. அத மட்டும் தான் காட்டும். இன்னர் காயின் மட்டும் தான் ஓரளவு அட்வான்ஸ் எப்படின்னா, 2 பக்கமும் நல்லுங்கிறதுக்கே அலோவ் பண்ணாது. டைரக்ட்டா காட்டிடும். இப்போ ஃபுல் ஜாயின் என்ன பண்ணும்னா, ஃபுல் ஜாயின் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜாயின பொறுத்தவரை இவ்வளோதான். இததான் கேட்பாங்க மெயினா. இதுக்கு இது எத யூஸ் பண்ணுவீங்க? எதுக்கு இத யூஸ் பண்ணுவீங்க? ஸோ இத வந்து மெயினா பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, இன்சர்ட், அப்டேட், செலக்ட், அல்டர். சரி இப்ப ஃபைனலா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிராப். இப்ப நம்ம 2 டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். 2 டேபிள் கிரியேட் பண்ணி எப்படி ஜாயின் யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட். ஓகே. இன்னொன்னு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புரொஃபசர். ஓகே. இப்ப இந்த 2 டேபிளும் எப்படி டிராப் எதுக்கு யூஸ் ஆகுது? ட்ரங்கெட் எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த மாரி 2 டேபிள் இருக்கு. ஓகேவா? இப்போ முடிச்சாச்சு. இப்ப டிராப் பண்றேன். டிராப் பண்ணா டேபிள் ஃபுல்லுமே டெலீட் ஆயிரும். இப்ப ட்ரங்கெட் யூஸ் பண்றேன். இது எதுக்காண்டி ட்ரங்கெட் யூஸ் பண்றேன்னா, ப்ரொஃபசருக்கு ட்ரங்கெட் யூஸ் பண்றேன். இந்த ட்ரங்கெட் டேபிள் எது ப்ரொஃபசர். ஏன்னா நான் எதுக்கு இத லாஸ்ட் யூஸ் பண்றேன்னா, அந்த டேபிளோட டேட்டா ஃபுல்லுமே டெலீட் ஆகும். இப்போ வந்து 100, 101 இந்த ஸ்கீமாஸ் மட்டும் தான் இருக்கு. ஸ்கீமாஸ்ங்கிறது காலம் நேம் மட்டும் தான் இருக்கு. பாருங்க. எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இது டெலீட் ஆயிருச்சு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இத எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்கீமாஸ் மட்டும் தான் இருக்கும். இப்ப ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது அந்த இது இருக்கும். இப்ப நான் அந்த ப்ரொஃபசருக்கு ஸ்கீமாஸ் இருக்கு. அந்த ஸ்கீமாஸும் எனக்கு டெலீட் ஆகணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா, டிராப் டேபிள், டேபிள் நேம் வந்து ப்ரொஃபசர். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப அந்த டேபிளே இருக்காது. டெலீட் ஆயிருக்கும். பாருங்க இன்வாலிட் ஆப்ஜெக்ட் நேம் ப்ரொஃபசர். ஸோ இதுக்கு இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள தான் டேபிள் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர காட்டுறோம் பாருங்க. பாருங்க இப்ப நான் காலேஜ்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். காலேஜ் டேட்டாபேஸ் நேமு. ஓகே. இப்ப இந்த காலேஜுக்குள்ள டேபிள் வச்சுக்கிறேன். இப்ப அந்த டேபிள்ல என்ன இருக்கு? ஸ்டூடண்ட்ன்னு ஒரு டேபிள் வச்சிருக்கேன். இன்னொன்னு வந்து ப்ரொஃபசர் இப்ப தான் டெலீட் பண்ணோம். ஸோ அதனால காட்டுது. ஒண்ணும் இல்ல. நான் இப்ப வந்து இத மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்ப நான் இத ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன். திரும்ப நம்ம உள்ள போய் காலேஜுக்குள்ள போய் வியூ பண்ணனா, டேபிள்ஸ்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொஃபசர், ஸ்டூடண்ட் இந்த 2 இருக்குது. சரி இப்போ கம்பெனில மெயினா கேட்டது நான் ஆல்ரெடி இன்டர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இப்போ பார்ப்போம். ப்ரொசீஜர் இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கான்செப்ட். அது எதுக்கு யூஸ் பண்றோம்ன்னு கேட்டாரு. ஸோ அத எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்ப நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த ஜாயின் யூஸ் பண்ணி ஓயாம பிரிண்ட் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டயத்துல கிரியேட் ப்ரொசீஜர். ப்ரொசீஜருக்கு ஒரு நேம். ப்ரொசீஜருக்கு நேம் வச்சுக்கிறேன். கெட் நேம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு நேம் வச்சுட்டு, ஆஸ் பிகின் அப்படிங்கிற மாரி குடுத்துட்டு, கீழ என்ன பண்றேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட். ஓகே. தென் வந்து ஆஸ் எண்ட் இந்த மாரி நான் குடுத்துட்டேன்னா, இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. 1 செகண்ட் தென் இதுல இந்த மாரி குடுத்துரும். கிரியேட் ப்ரொசீஜர், ப்ரொசீஜர் நேம். இன்னும் யாராவது ஃபேஸ் பண்ணும். ஓகே. கம்பைல் ஆயிருச்சு. ஏதோ நான் கேப்ஸ்ல குடுக்கலையா? அதான் எரர் வருது. ஸோ ஓகே இந்த மாரி நான் குடுத்துட்டேன். கெட் டீட்டெயில்ஸ்ன்னு குடுத்துட்டேன். இப்போ ஓயாம நான் இன்னர் ஜாயினா நான் இதுக்குள்ள எல்லா ஜாயினுமே உள்ள அப்ளை பண்ணிட்டு, கெட் டீட்டெயில்ஸ்ல எல்லாமே இருக்கு ப்ரொசீஜர். இப்போ நான் இந்த டயத்துல மட்டும் நான் இத கால் பண்ணிக்கலாம். எப்படி கால் பண்றோம்னு பாருங்க. EXE அந்த மாரி வேரியபிள் வச்சுட்டு கெட் டீட்டெயில்ஸ் கால் பண்ணனா, இப்ப அந்த டேட்டாஸ் ஃபுல்லுமே எனக்கு ரிட்ரீவ் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வேற எதுவுமே கால் பண்ண வேண்டாம். அதுக்காண்டி நீங்க டைரக்ட்டா போட்டு இத மட்டும் இப்படி கால் பண்ணி வருமா? அப்படின்னு கேட்டா வராது. ஓகே. சாரி, சாரி. இது வரும். டைரக்ட்டா இப்ப நம்ம ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ப்ரொசீஜர் தான். நான் இன்னொன்னுல யூஸ் பண்ணுவேன் Oracleல. அதுல இந்த மாரி வராது. ஸோ
இப்போ ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்ஷனுக்கு கால் பண்றோம். அதுல உள்ள டேட்டாஸ் எதுவுமே ரிட்ரீவ் ஆகுது. ஸோ அதான் இந்த கான்செப்ட். இது மெயினா கேட்டாங்க. எதுக்கு யூஸ் பண்றோம்? ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.